நம்ம அதிகாலையில் எழுந்துக்கும்போது ஒரு குறிக்கோளோடு எழுந்துக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியாமல் எழுந்துச்சோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த நாட்கள் வந்து சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு எழுந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த நாட்கள் கடக்கிறதுக்கும் போகிறதுக்கும் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கும் அது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். ஸோ நம்ம ஏன் எழுந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே யோசிக்கும்போது தான் வந்து நம்மளோட அடிப்படையான வெற்றி வந்து முடக்கப்படுது. அப்போ எழுந்துக்கும் போது ஒரு பிளானோடு எழுந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த நாட்கள் சிறப்பாக போகிறதுக்கும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறதுக்கும் நமக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும். அப்போ எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து மனசை அமைதிப்படுத்தணும். அப்போ மனதை அமைதியாக இருக்கணும். நமக்கு வந்து தாட்ஸ் வரணும். தாட்ஸ் வந்துச்சுனா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு வந்து புக்கு படிக்க சொல்கிறாப்புல. 2வது விஷயமாக புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ 3வது விஷயம் வந்து செல்ஃப் அஃபர்மேஷன். நீங்கள் வந்து சுயப்பிரகடனம் பண்ணணும். என்ன ஆக போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அழகாக ஒரு கோர்வையை வந்து சுயப்பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடற்பயிற்சி பண்ணணும். ஸோ உடற்பயிற்சி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. திருப்பி மனக்காட்சி படைப்பு விசுவலைசேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிற விஷயங்கள் நடக்கிற மாதிரியே விசுவலைசேஷன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. விசுவலைசேஷனுங்கிறது சாதாரணமாக பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத இதில் நடக்கிற மாதிரியே நீங்கள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணர்வுபூர்வமாக மனசாலையும் உடலாலையும் உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணும்போது அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு வண்டி ஒன்று இருக்குது. நான் அந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். தென் 1 மந்த்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு எப்போவுமே அந்த தாட் தான் இருக்கும், அந்த வண்டியை வாங்கணும். ஸோ அது நமக்கு எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த நம்ம விஷயம் அடைஞ்சிருவோம். தேவையில்லை அப்படின்னாக்கா நம்ம அந்த விஷயத்தை பற்றி கேர் பண்ணவே மாட்டோம். அப்போது நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றத நல்லா உள்ளார்ந்து உணர்வுபூர்வமாக அதை வந்து நம்ம ஆசைப்படும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் நிறைவேறும். இதுதான் வந்து மனக்காட்சிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உணர்வுபூர்வமாக நம்ம எந்த விஷயம் காட்சிப்படுத்துகிறோமோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 99.99% இருக்குது. ஸோ அப்போ ஆழ்ந்து உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து மனக்காட்சிப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் பண்ணி நாட்குறிப்புகள். ஸோ தினமும் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நடந்ததை ஈவினிங்கில் வந்து நோட் பண்ணணும். திருப்பி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதணும். இதை எழுதி வரிசைப்படுத்தி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் நாட்களும் அழகாக ஃபில் ஆகிருக்கும் சார்ட்டில். இதை நீங்கள் கரெக்டாக கடைபிடிக்கும்போது உங்களோட வெற்றிக்கான தூரம் வெகு விரைவில் நடக்கும், தூரம் குறையும். உங்களோட வெற்றிக்கான நேரம் வந்து வெகு விரைவில் வந்து உங்களோட வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் என்னோட சாராம்சம். ஸோ அப்போ நீங்கள் விரைவில் இது வந்து எல்லாம்